இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை, கல்வி அமைச்சு கவலை. நாடு முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, குறிப்பாக முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை KPM எனப்படும் கல்வி அமைச்சு கடுமையாக கருதுகிறது. எனவே பணி நியமன தரப்பான பொது சேவை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர தரப்புகளான பொது சேவை துறை, நிதி அமைச்சு ஆகியவற்றுடன் KPM வியூக ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகிறது. அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக் அவ்வாறு கூறியுள்ளார். தகுதி பெற்ற மேலும் ஏராளமானோர் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட ஏதுவாக பல வழிமுறைகளுக்கு இணக்கம் காணப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் குறுகிய கால தீர்வாக முக்கிய பாடங்கள் வாரியாக ஆசிரியர் நியமனத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தவிர தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர்களில் தகுதியானவர்களுக்கும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு விரிவுபடுத்துவதாக அவர் சொன்னார். கல்வித்துறையில் பட்டம் பெறாத பட்டதாரிகளை COS எனும் சேவை ஒப்பந்த முறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். மக்களவையில் பேராக் பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் V. சிவகுமார் கேட்ட கேள்விக்கு ஃபட்லினா அவ்வாறு பதிலளித்தார். கல்வி அமைச்சு இவ்வாண்டு நாடு முழுவதும் ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளில் 13,749 புதிய ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. செப்டம்பர் 30 வரைக்குமான நிலவரப்படி ஆசிரியர்களின் பணி அமர்வு 4,16,260 பேர் அல்லது 96.18 விழுக்காடாக உள்ளதாகவும் அவர் சொன்னார். பத்துபூத்தை விவகாரத்தில் ஒருதலைப்பட்ச முடிவு எடுக்கப்பட்டது. டாக்டர் மகாதீரின் முன்னாள் அமைச்சர்கள் உறுதிப்படுத்தினர். பத்துபூத்தை விவகாரத்தில் மலேசியாவின் மேல்முறையீட்டை கையிடுவதற்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது ஒருதலைப்பட்சமாக முடிவை எடுத்ததாக அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பக்கத்தான் ஹரப்பானின் 3 தலைவர்கள் உறுதிப்படுத்தினர். முன்னாள் துணை பிரதமர் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில், மகாதீர் அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஆந்தோனி லோக் மற்றும் அப்போதைய தற்காப்பு அமைச்சர் முகமது சாபு ஆகியோர் இத்தகவலை வெளியிட்டனர். முடிவு எடுத்த பின்னர் தான் டாக்டர் மகாதீர் இது குறித்து தங்களிடம் தெரிவித்ததாக அவர்கள் கூறினர். மகாதீரின் மறு ஆய்வை நிறுத்துவதற்கான முடிவு 2018ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி அன்று அமைச்சரவைக்கு குறிப்பிடாமல் தலைமை வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரலுக்கு எழுதிய கடிதத்தில் மகாதீரின் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அமைச்சரவை கூடுவதற்கு முன் மே 23ஆம் தேதி காலையில் சிங்கப்பூருக்கு அவர் தகவல் தெரிவித்திருந்தார். மாமன்னரும் பிரதமரும் அசாம் பிடாஸ் சாப்பிட்டதும் JP உணவகத்துக்கு அடித்த ஜாக்போட். ஜொஹூர் பாருவில் மாமன்னரும் பிரதமரும் கடந்த திங்கட்கிழமை அசாம் பிடாஸ் சாப்பிட்ட உணவகத்திற்கு அவ்விரு முதன்மை தலைவர்களின் வருகை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துள்ளது. டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் சேர்ந்து அந்த சீன உணவகத்தில் மதிய உணவு உண்ட புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகின. இதையடுத்து ஒரே நாளில் புகழின் உச்சிக்கு சென்ற அந்த உணவகத்தை தேடி மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. டிக்டாக்கில் வைரலாகியுள்ள வீடியோவை பார்த்தால் உணவகத்தில் வழக்கத்திற்கு மாறாக அசாம் பிடாஸை சுவைப்பதற்காக வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சிறார் முதல் பெரியவர் வரை மூவின மக்களும் வரிசை பிடித்து நிற்கின்றனர். இந்நிலையில் வீடியோவின் கீழ் கருத்து பதிவிட்ட வலைதளவாசி ஒருவர், இப்படியே கூட்டம் கூடினால் கடையை வேறெங்காவது பெரிய இடம் பார்த்து மாற்ற வேண்டியதுதான் என்றார். கடையில் சாப்பிட்ட கெரப்பு எமாஸ் கோரெங் மீன் பதார்த்தமும் மிகவும் சுவையாக இருப்பதாக அவர் பாராட்டினார். மற்றொரு கௌரவம். பிரிட்டனின் ட்ரினிட்டி லாபன் இசை காப்பகத்தின் கௌரவ தலைவராக AR ரஹ்மான் நியமனம். ஆஸ்கர் நாயகன் இசை புயல் AR ரஹ்மான் பிரிட்டனின் ட்ரினிட்டி லாபன் அமைப்பின் கௌரவ தலைவராக 5 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ட்ரினிட்டி லாபன் இசை நாடகம் மற்றும் சமகால நடனம் ஆகியவற்றுக்கான பிரிட்டனின் ஒரே காப்பகமாகும். இந்தியாவில் 125 ஆண்டு கால இசைக்கல்வி வரலாற்றை கொண்டுள்ள ட்ரினிட்டி லாபன் தமிழகத்தின் சென்னையில் உள்ள ரஹ்மானின் KM இசை காப்பகத்துடன் கொண்டுள்ள அணுக்கமான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இந்நியமனம் அமைகிறது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அக்காப்பகத்தின் பட்டமளிப்பு விழாவின் போது ரஹ்மானுக்கு அந்த கௌரவம் முறைப்படி வழங்கப்பட்டது. கிழக்கு பாரம்பரிய இசை, உலக இசை, மேற்கத்திய ஆர்கெஸ்ட்ரா இசை என அனைத்து இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்கும் ரஹ்மானை கௌரவ தலைவராக பெறுவதில் ட்ரினிட்டி லாபன் பெருமை கொள்வதாக
அதன் தலைவர் பேராசிரியர் ஆந்தனி பவுனி தெரிவித்தார். மாபெரும் இசை காப்பகமான ட்ரினிட்டி 11 கௌரவ தலைவர் பொறுப்பை கொடுத்து தம்மை பெருமைப்படுத்தி இருப்பதாக தமது ஏற்புரையில் குறிப்பிட்ட ரஹ்மான், பிரிட்டன் இந்தியா இடையிலான இசைத்துறை ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேலும் வலுவடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். பேராபாஸ் ஆணையர் ரஸ்மான் அமைச்சர் காங்கூர் மிங்கிடம் மன்னிப்பு கோரினர். அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்கள் சீன தேசிய கொடிகளை அசைத்த நிகழ்வில் தெலுங்கின்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கூர் மிங் சம்பந்தப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டு தொடர்பில் அவரிடம் பேராபாஸ் ஆணையர் ரஸ்மான் சகாரியா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பேராபாஸ் முகநூல் பக்கத்தில் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ரஸ்மான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு அந்த அணிவகுப்பில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கூர் மிங் கலந்து கொண்டதாக தம்மை பொய்யான குற்றச்சாட்டு கூறியதாக குறிப்பிட்டார். அதே வேளையில் 2 தனி நிகழ்ச்சிகளின் குழப்பத்தினால் இந்த குற்றச்சாட்டு தோன்றியதாக அவர் தெளிவுபடுத்தினார். குற்றச்சாட்டுக்கு தான் காங்கூர் மிங்கிடம் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்டுக்கொள்வதோடு அந்த அறிக்கையையும் நீக்கிவிட்டதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை மீண்டும் தெரிவிக்கப் போவதில்லை என்ற உறுதியையும் தெரிவிப்பதாக ரஸ்மான் பதிவிட்டுள்ளார். தேசிய நிலையிலான உயர்நிலை சிந்தனை திறன் புதிர் போட்டி 2024 குழந்தைகளின் உயர்நிலை சிந்தனை திறன் அடையாளம் காணும் நோக்கில் தேசிய நிலையிலான உயர்நிலை சிந்தனை திறன் புதிர் போட்டி 2024 நடந்தேறியது. மலேசிய கல்வி அமைச்சின் அனுமதியுடன் இல்ஹாம் கல்விக் கழகம் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் அறவாரியத்தின் ஆதரவுடன் இந்த போட்டி கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பெடலிங் ஜெயாவின் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஆசிய கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து இயங்கலை வாயிலாக நடைபெற்ற முதல் சுற்றில் 500 மாணவர்கள் பங்கெடுத்த வேளையில் அதிக புள்ளிகள் பெற்ற 85 மாணவர்கள் இறுதி சுற்றில் களம் இறங்கினர். இதில் பேராக் சித்தியாவான் மகா கணேச வித்யாசாலை மாணவர் தேசிகன் கணித மேதை ராமானுஜம் விருதினை வென்றார். வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் விருதினை ஹாஜிமானன் தமிழ் பள்ளி மாணவர் S கவிஷன் பெற்றார். இயற்பியல் விஞ்ஞானி SS போஸ் விருதினை வென்றார் மாக்மதின் தமிழ் பள்ளி மாணவி R மலர்விழி. அதேபோல் 4ஆம் நிலையில் இருந்து 10ஆம் நிலை வரை வாகை சூடிய மாணவர்களுக்கு 50 ரிங்கிட் ரொக்கம், வெற்றி கிண்ணம், நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அரசு தரப்பு மேல்முறையீட்டை மீட்டுக் கொண்டது VLN ஊழல் வழக்கில் சாகித்தின் விடுதலை நிலைநிறுத்தம். VLN எனப்படும் வெளிநாட்டு விசா முறை தொடர்பில் UKSB நிறுவனத்திடம் இருந்து லஞ்சம் வாங்கியதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி மீது கொண்டு வரப்பட்டிருந்த 40 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது. அவ்வழக்குகளில் இருந்து 2022ஆம் ஆண்டு சாகித்தை விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து செய்திருந்த மேல்முறையீட்டை தேசிய சட்டத்துறை அலுவலகம் மீட்டுக் கொண்டுள்ளது. எனவே சாகித்தை விடுவித்து ஷா ஆலம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்துவதாக புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது. 2019ஆம் ஆண்டு அப்போதைய பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியில் சாஹித் மீது அவ்வழக்குகள் போடப்பட்டன. எனினும் அவற்றில் முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியதாக கூறி 2022 செப்டம்பர் 23ஆம் தேதி ஷா ஆலம் உயர்நீதிமன்றம் அந்த அம்னோ தலைவரை விடுவித்தது. தனியார் மருத்துவ சிகிச்சை செலவு அதிகரிப்பு சுகாதார அமைச்சு உட்பட பல தரப்பினர் இணைந்து பேச்சு நடத்த வேண்டும், முருகையா வலியுறுத்து. நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் அவர்களுக்கு நியாயமான கட்டணத்தை விதிப்பதை உறுதிப்படுத்த சுகாதார அமைச்சு, பேங்க் நிகேரா மலேசியா, மலேசிய காப்புறுதி நிறுவனங்களின் சங்கம் ஆகியவை இணைந்து பேச்சு நடத்த வேண்டும் என மாய்காவின் உதவி தலைவரான டத்தோ டி முருகையா வலியுறுத்தினர். தனியார் மருத்துவமனைகள் தங்களது சிகிச்சைக்கான கட்டணம் நிச்சயமற்ற தன்மையாக இருப்பதால் காப்புறுதி நிறுவனங்கள் செலுத்தும் சிகிச்சை செலவு கடுமையாக அதிகரித்துள்ளதாக கூறி காப்புறுதிக்கான கட்டணம் 70 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதால் மக்கள் கடுமையான சுமைக்கு உள்ளாகியுள்ளனர். கட்டண அதிகரிப்பு தன்னிச்சையாக மேற்கொள்ளப்படுவதால் மருத்துவ காப்புறுதி கார்டுகளை பயன்படுத்தும் நோயாளிகள் தற்போது கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். மக்களுக்கு குறிப்பாக B40 மற்றும் M40 தரப்பினருக்கு குறைந்த கட்டணத்தை விதிக்க வேண்டும். மக்களுக்கு நீதியை கொண்டு வருவதுடன் நிலையான சுகாதார தரத்தை உறுதி செய்வதற்கும் இந்த நாட்டின் காப்புறுதி முறை மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு தனியார் மருத்துவமனைகள் முன்வர வேண்டும். ஓய்வு பெற்றுவிட்ட பின்னரும் மருத்துவ காப்புறுதி கார்டுகளுக்கு ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்துவது எந்த வகையிலும் நியாயமாக இல்லை.
இந்த விவகாரத்தில் நியாயமான நடவடிக்கை தேவை என இன்று வெளியிட்ட அறிக்கையில் டத்தோ முருகையா கேட்டுக்கொண்டார். இடைநிலை பள்ளிகளில் இந்திய மாணவர்களின் கட்டொழுங்கு பிரச்சினைகளை களைய இந்திய ஆலோசகர்கள் தேவை. இடைநிலை பள்ளிகளில் பெருகி வரும் கட்டொழுங்கு பிரச்சினைகளை களைய இந்திய ஆலோசகர்கள் பள்ளியில் நியமிக்கப்பட வேண்டும் என்று மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாட்டு மற்றும் நலன்புரி சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக நலன்களுக்கு இந்திய ஆலோசகர்கள் வழங்கும் பங்களிப்பு இன்றியமையாதது. கலாச்சார புரிதல் மற்றும் மொழித்திறன் கொண்ட ஆலோசகர்கள் மாணவர்களின் உணர்ச்சி தேவைகளை அறிந்து அவர்களை முறையாக கையாள முடியும் என அதன் தலைவர் வெற்றிவேலன் தெரிவித்தார். இது கல்வி, சமூக மற்றும் நற்சிந்தனை வளர்ச்சியின் அடித்தளமாக செயல்படும் நிலையில் தகுதிமிக்க இந்திய வழிகாட்டிகளின் சேவையால் மாணவர்களின் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றார் அவர். இந்த கோரிக்கையை கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி மலேசிய கல்வி அமைச்சிடம் முறையாக முன்வைத்துள்ளதாகவும் அதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சித்தியாவான் பாலத்திற்கு அடியில் சிக்கிய 4 மீட்கப்பட்டனர். இன்று விடியற் காலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சித்தியாவான் பாலத்திற்கு அடியில் சிக்கிக்கொண்டு 4 தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர். அதிகாலை மணி 1:31 அளவில் தீயணைப்புத்துறை அவசர அழைப்பு பெற்றதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான துணை இயக்குனர் சப்ரோட்சி நோர் அகமது தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் வந்து சேர்ந்த போது சுங்கை மஞ்சுங் ஆற்றின் நீர்மட்டம் முழங்கால் அளவு இருந்ததோடு நீர் வேகமாக உயர்ந்து வருவதை கண்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு உதவ அருகில் உள்ள படகு துறையில் இருந்து ஒரு படகை அனுப்பும்படி தீயணைப்பு துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான தலைவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 ஆடவர்களும் 2 பெண்களும் மீட்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சப்ரோட்சி கூறினார். 2034ஆம் ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்து போட்டி சவுதி அரேபியா நடத்துவது உறுதியானது. 2034ஆம் ஆண்டிற்கான உலகக்கிண்ண காற்பந்து போட்டியை சவுதி அரேபியா ஏற்று நடத்துவது உறுதியானது. ரியாதில் நடைபெற்ற அனைத்துலக காற்பந்து சம்மேளனமான பிஃபாவின் அனைத்து 211 உறுப்பு சங்கங்களும் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதே வேளையில் 2034ஆம் ஆண்டுக்கான உலகக்கிண்ண காற்பந்து போட்டியை மொராக்கோ, போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகியவை கூட்டாக ஏற்று நடத்துகின்றன. இது தவிர 2030ஆம் ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் 3 ஆட்டங்கள் அர்ஜென்டினா, பெராகுவே மற்றும் உருகுவேவில் நடைபெறவிருக்கின்றன. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் 100வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மேற்காசியாவில் 2வது முறையாக உலகக்கிண்ண காற்பந்து போட்டி நடைபெறும் வகையில் 2034ஆம் ஆண்டுக்கான போட்டியை ஏற்று நடத்தும் உபசரணை நாடாக சவுதி அரேபியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்து போட்டி கத்தாரில் நடைபெற்றது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்கு தயாராகும் பொருட்டு சவுதி அரேபியா 11 புதிய விளையாட்டு அரங்குகளையும் 1,85,000 அறைகளையும் கொண்ட புதிய ஹோட்டல்களையும் நிர்மாணிக்கவிருக்கிறது.